ஹாய், வெல்கம் டு இரவி. இப்போ ட்ரெண்டாக இருக்கிற இந்த மாதிரி ஸ்லீவ் க்ரஷ் டைப்பில் ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ப்ளவுஸு, குர்த்தி, கவுனு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். எவ்வளோ கிளாத் எடுக்கணும், என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லீவ் வந்துட்டு நாங்கள் ஃப்ராக்குக்கு ஸ்டிச் பண்ணுறோம், குட்டி பொண்ணுக்கு. இது வந்து கிளாத்தோட லென்த் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாக்ட் அளவு என்னவோ அதிலிருந்து மினிமம் 6 இன்ச் எடுத்துக்கோங்க. இல்லை இன்னும் நல்லா சுருக்கு வேணும் அப்படின்னா நம்ம டபுள் மடங்கு கூட எடுத்துக்கலாம். இப்போ 10 அப்படின்னா நீங்கள் 20 இன்ச் லென்த்து கூட எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதோட லென்த் வந்து இது வந்து மடிச்சடிக்கிற இடம் இந்த இடத்துல. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 16 எடுத்திருக்கேன். ஸோ 10 + ஒரு 6 16, தைக்கிறதுக்கு மேலே அரைஞ்சு சேர்த்து நம்ம 16 இன்ச் எடுத்திருக்கோம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் 20 கூட தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து எலாஸ்டிக் வந்து 1/2 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கோம். நீங்கள் 1/4 இன்ச்சும் தாராளமாக எடுக்கலாம். என்னென்னா நீங்கள் எலாஸ்டிக் எவ்வளோ திக்காக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சுருக்கு நல்லா நிற்கும். இப்போ 1/4 இன்ச் அப்படின்னா கொஞ்சம் நாள்லேயே வந்து சீக்கிரம் விட்டுரும். அது கிளாத்தை பொறுத்து. இது வந்து பனாரஸ் டைப்பு கிளாத்து. அதுக்கு வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சிங்கன்னா நல்லா அந்த சுருக்கு வந்து அழகாகவும் இருக்கும், ரொம்ப நாளைக்கு ஸ்டேயாகவும் இருக்கும். ஸோ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுற இடம் நீங்கள் ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் வந்து நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறது கீழே மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல தான் நம்ம எலாஸ்டிக்கை வந்துட்டு வைக்கணும். வச்சு ஒரு 2 டக் அடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா இழுத்து பிடிக்கணும். ரொம்ப டைட்டாக இழுக்கணுங்கிறது இல்லை. ஸோ ஓரளவுக்கு நல்லா இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் அந்த கிளாத் வந்து அப்படியே சுருங்கிட்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். லாஸ்ட்டாக வரப்போ நல்லா இழுத்து பிடிச்சி நீங்கள் கடைசி அந்த கிளாத்தோட எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்டு வரைக்குமே நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும். அழுத்தி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது அப்படியே வந்துட்டு சுருக்கிக்கும். ஒரு வேளை இதை ரொம்ப இழுத்தடிச்சிங்கன்னா கிளாத்தோட லென்த்து கம்மியாக போயிடும். இல்லை நல்லா இழுக்கல அப்படின்னா கிளாத்தோட லென்த்து அதிகமாக தெரியும். இப்போ நமக்கு வந்து கை நீளம் 10.5 இருக்கணும் தைக்கிறதோட சேர்த்தி. கீழே பாருங்கள் நம்ம மடிச்சடிக்கிற இடத்துல தான் டேப் பிடிச்சிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, 10.5 இன்ச் இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் சுருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸி தான். பட் நீங்கள் இழுத்து பிடிக்கிற முறை எப்படியோ அதை பொறுத்து தான் இந்த சுருக்கு வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.